அப்ப நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்கன்னா எங்கெங்க இன்க்ரீஸ் பண்ண போறீங்க, எதன் அடிப்படையில் இன்க்ரீஸ் பண்ண போறீங்க? முதலமைச்சரினுடைய இன்றைய அறிக்கை, அனைத்து கட்சி கூட்டத்தில் முதலமைச்சர் இன்று பேசிய செய்தி என்பது மிக தெளிவாக தெளிந்த நீரோடை போல கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர். நீங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில, மக்கள் தொகை எண்ணிக்கையின் அடிப்படையில தொகுதியை மறுவரையறை செய்றீங்க அப்படின்னு சொன்னா அது கூடாது. இப்ப இருக்கக்கூடிய விகிதாச்சார அடிப்படையிலேயே மறுவரையறை செய்யணும். அப்ப விகிதாச்சார அடிப்படையிலன்னா என்ன? இங்க 39 தொகுதிகள் இருக்கு. இப்ப 39 தொகுதிக்கு விகிதாச்சார அடிப்படையில எத்தனை நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும்? அதை நீங்க தமிழ்நாட்டில இருந்து இன்க்ரீஸ் பண்ணணும். தமிழ்நாட்டுல குறைக்க மாட்டோங்கிறது மட்டும் அல்ல வாக்குறுதி, தமிழ்நாட்டுல இன்க்ரீஸ் பண்றீங்களா இந்த விகிதாச்சார அடிப்படையிலன்றது. இப்ப நீங்க வெறுமனே உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும் அதிகரிக்கிறதும், ராஜஸ்தானுக்கு மட்டும் மக்கள் தொகையை கணக்குல கொண்டு அதிகரிப்பதும் எங்களுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதித்துவத்தை நசுக்குகிற வேலையாக இருக்கிறது. ஏற்கனவே எங்களுடைய குரல் ஒன்றியத்தில் எதிரொலிக்காமல் இருக்கிறது. எங்களுடைய குரலுக்கு ஒன்றியத்தில் மதிப்பில்லாமல் இருக்கிறது. காரணம், எங்களுடைய வாக்குகளை பெற்று அவர் பிரதமர் ஆகவில்லை. மாறாக நாங்கள் அவருக்கு எதிராக வாக்களித்தாலும் அவர் எங்களுக்கு பிரதமராக வாய்த்திருக்கிறார். இப்ப இந்த நிலைமை இன்னும் தலைகீழாக போயிருங்கிறது தான் இப்ப முதலமைச்சர் வெளிப்படுத்தி இருக்கிற அச்ச உணர்வு. இந்த உத்தரவாதத்தை ஒன்றிய அரசு தர மறுக்கிறதே ஏன்?